அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்யராஜ் ரொம்பவே சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்யராஜோட ஃப்ரெண்டு என்ன பாக்யராஜ் இன்னைக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாளே என்ன கிஃப்டா நீ செய்ய போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு நைட் டிரைவ்னா ரொம்பவே பிடிக்குமா. அதனால அவளை நான் நைட் டிரைவ் கூட்டிட்டு போக போறேன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கண்டிப்பாடா சிஸ்டர் உனக்காக எவ்வளவோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஸோ நீ கண்டிப்பா அதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சது எல்லாமே செய்வேன். எது நினைச்சு நான் கவலைப்படாம எல்லாமே நான் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு பர்மிஷன் போட்டுட்டு கிளம்பி போகணும்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஃபோன் வருது. இத பார்த்த பாக்கியராஜுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா ஆயிடுது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் பார்த்துட்டு இருக்கா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியராஜ் எப்பெல்லாம் கடன் வேணும்னு கேள்விப்பட்டதோ, அப்ப எல்லாமே வாங்குன அந்த கடன்காரங்க தான். என்ன பாக்கியராஜே உள்ள வரட்டுமா நானு? இல்ல நீ வரியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே சார் சார் இல்ல இருக்கட்டும் நான் வரேன் நானே வரேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே பயங்கரமா கோவப்பட்டு என்ன உனக்கு பணம் எப்பெல்லாம் தேவைப்பட்டதோ அப்ப எல்லாம் உனக்கு நான் தேவைப்பட்டேன். இப்ப நீ வரமாட்டேங்கிறன்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சார் சார் முக்கியமான வேலை இருந்தது. அதனாலதான் என்னால பணம் கொடுக்க முடியல. 2 மாச பணத்தை நீ கொடுக்கல. அதுக்காக உன்னுடைய வண்டியை நான் எடுத்துட்டு போறேன். இப்ப வண்டி நீ கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சார் சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க பாக்கியராஜ். அதெல்லாம் முடியாது. நான் வண்டி எடுத்துட்டு போறேன். நான் வண்டி எடுத்துட்டு போட்டுமா இல்ல பேங்க்ல இருக்க நேர டைரக்டா மேனேஜர் கிட்ட போயிட்டு உங்க ஸ்டாஃப் என்கிட்ட பணத்தை வாங்கினாங்கன்னு சொல்லட்டுமான்னு சொல்லி ரொம்பவே பேசினதும் உடனே பாக்கியராஜ் வேற வழி இல்லாம வண்டியோட சாவியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியராஜ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மலரை பிறந்த நாளைக்காக வெளியே கூட்டிட்டு போகணும்னு நல்லா ரொம்பவே ஆசைப்பட்டாங்கல்ல. அது எதுவுமே நடக்காதோன்ற மாதிரி பாக்கியராஜ் நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கடன் கிடைக்குமா ப்ளீஸ்டா மச்சான்றாங்க. ஏண்டா என்னுடைய ஸ்கூல்ல ஃபீஸவே கட்ட முடியாது நானே வருத்தத்துல இருக்கேன். நீ என்னடா 15,000 வேற கேட்கறன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ மலர் கரெக்டா ஃபோன் பண்ணி ஏங்க எனக்கு இந்த ஒரு முறை பர்த்டே விஷ் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பயும் அப்படிப்பட்ட கஷ்டத்துலயும் நம்ம பாக்கியராஜ் என்ன பண்றாங்கன்னா மலருக்கு பர்த்டே விஷ் பண்றாங்க. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியராஜ். பாக்கியராஜ் நான் நினைச்ச மாதிரியே என்ன நைட் டிரைவ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்க. சீக்கிரம் வந்துருவேன்லன்றாங்க. கண்டிப்பா வந்துருவேன். அதெல்லாம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இல்ல அத்தை இது ஏதாவது சொல்லிடுவாங்களா? அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன்னை நைட் டிரைவ் கூட்டிட்டு போறது என்னுடைய பொறுப்பு நல்லா சொல்லிட்டு பாக்கியராஜ் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மதியோட ட்ராக்கை காட்டுறாங்க. மதிய ரேவதிக்கு கால் பண்ணி எங்க கிளம்பிட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டேன் நான் வந்துடுவேன்னு சொல்றாங்க. சரி நம்ம கேக் கட்டிங் விஷயம் இது எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க தம்பிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி நீங்க வர சொல்லிடுறீங்களான்னு சொல்லி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ண சொல்லி சொல்றாங்க ரேவதி கிட்ட மதி. உடனே ரேவதி உன் புருஷன் தானே உன் புருஷனை பத்தி நீ சொல்லு என்ன ஏன் சொல்றேன்னு சொல்றாங்க. இல்ல நான் ஏதாவது ஃபோன் பண்ணா எதுக்கு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 1008 விஷயம் அவர் கேட்பாரு. அதனால வேண்டாம் நானே ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பேசி நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னதும் சரி சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே அவங்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம மலர் அடுத்ததா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மலருக்காக எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப ரேவதி என்ன பண்றாங்கன்னா சுரேஷ்க்கு கால் பண்றாங்க. சுரேஷே அன்னைக்கு பிறந்த நாள் நீ வரியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் சரி கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் டிராயிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெறுங்கையா ஒரு மாதிரி ரொம்பவே மூட் அவுட்டா வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ். உடனே ரொம்பவே சந்தோஷமா மலர் கேக்குறாங்க. என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டுக்கிறீங்க என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு. ஆமா எங்கெங்க வண்டின்னு சொல்றாங்க. வண்டி அழுக்கா இருந்ததா வாட்டர் சர்வீஸ் விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. நைட் டிரைவ் போறதுக்குள்ள வந்துடுமான்னு சொன்னதும் கண்டிப்பா வந்துடும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் ஒரு மாதிரியாவே இருக்காங்க. உடனே இதை மதி நோட் பண்றாங்க. மதி நோட் பண்ணி என்னாச்சுங்க ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க என்ன விஷயம்ன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல காலையில உங்க கிட்ட இருந்த சந்தோஷம் இப்ப உங்ககிட்ட இல்ல.
என்ன நடந்தது சொல்லுங்கன்றாங்க. அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எனக்காக நீங்க பல விஷயத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படிப்பட்ட நேரத்துல உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா? சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதும், அது வந்து தயங்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க பரவாயில்லன்னு சொன்னதும், இல்ல நான் வந்து ரேவதி பசங்களோட காது குத்துக்கு, சுரேஷோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தேன். அந்த கடன்காரர் வந்து வட்டி கட்ட முடியலன்றதுக்காக என்னுடைய வண்டிய எடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் யார்கிட்டயும் 15,000 கேட்டேன். யாருமே குடுக்கல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வண்டி போனது கூட கவலை இல்ல. நான் மலர வந்து நைட் ட்ரைவ் கூட்டிட்டு போகணும்னு எவ்ளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? அது எதுவுமே நடக்காதது. அத நினைச்சு தான் மலர்கிட்ட என்ன சொல்ல போறேனோ தெரியலன்னு சொல்லி பாக்கியராஜ் ஃபீல் பண்ண, உங்களுக்கு எவ்ளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இருக்கட்டும்பா, எதா இருந்தாலும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் உங்களுடைய தங்கச்சி. நீங்க 15,000 பணம் கேட்டீங்க தானே? இந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மலருக்காகவும் பாக்கியராஜுக்காகவும் மதி எடுத்துட்டு வந்து பணத்த குடுக்குறாங்க. இல்லப்பா இருக்கட்டும் பரவால்ல. எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா, நீங்க எனக்காக செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் செய்றேன். இதுல என்ன இருக்கு? இந்தாங்க. முதல்ல போயிட்டு வட்டி கட்டிட்டு வண்டிய மீட்டுட்டு வாங்க. மீதி அப்புறம் கதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மலர் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அவங்க சந்தோஷமா அவங்க லைஃப என்ஜாய் பண்ணட்டும். ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்லி மதி பணத்த குடுத்து அனுப்புறாங்க. உடனே பாக்கியராஜ் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதுல என்ன இருக்கு? வீட்ல ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, அத பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாதுல்ல. நீங்க போயிட்டு வாங்க, போங்கன்னு சொல்லி நம்ம மதி சொல்ல, உடனே பாக்கியராஜ் ரொம்பவே சந்தோஷமா மலரு வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சிருச்சாம். நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துறேன். அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சுரேஷ் அங்க வந்ததும் உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? வந்ததும் வராததும் என்கிட்ட சண்டை அடிக்கிறதுக்கு வந்துட்டியா? இல்ல உங்க அண்ணாவ பத்தி நான் பேசணும். முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு மதி சுரேஷ கூட்டிட்டு போறாங்க. மதி போயிட்டு சுரேஷுக்கு புரிய வைப்பாங்களா? பாக்கியராஜ் இந்த குடும்பத்துக்காக படுற கஷ்டத்த சாக்ரிஃபைஸ் பண்றத எல்லாமே சுரேஷுக்கு மதி புரிய வச்சா சுரேஷ் புரிஞ்சுப்பாங்களா? பாக்கியராஜோட கஷ்டத்த திரும்பவும் சுரேஷ் ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.